பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹபீபி, என் அன்பனே, என் தோழனே, என் நண்பனே, பல அர்த்தங்கள் சொல்லலாம் ஹபீபி என்பதற்கு. இது அரபுகளில் ரொம்ப பிரபலமான வார்த்தை. அரபு மக்களுக்கு மத்தியில் ஒருத்தர் ஃப்ரெண்ட்லேயே அழைக்கிறதுக்காண்டி ஓ மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத வந்து ஹபீபி அப்படின்னு கூப்பிடுவாங்க. தமிழகத்திலே கடந்த ஒரு 15 நாளாக இது வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக்கி, ஹபீபி என்பது ஒரு அழகான திரைப்படம், ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய திரைப்படம், அது ஒரு அழகான சினிமா, அது மாற்றத்தை அப்படி ஏற்பட்டுச்சு இப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ஒரு சில பேர் சிலாகிச்சு சொல்கிறத பார்க்குறோம். ஒரு சில அழைப்பாளர்கள், தாயிகள் தங்களை சொல்லிக்கிறவங்க, சோகால்டு தாயிகள், எங்களோட 25 வருஷம் உழைப்பிலே செய்ய முடியாததை இந்த ஹபீபி திரைப்படம் 2.5 மணி நேரத்தில் செஞ்சிருச்சு அப்படிலாம் ரொம்ப சிலாகிச்சு குடும்பத்தோட பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். சகோதரர்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, தெளிவாக புரிஞ்சுங்க. மார்க்க விஷயம் நம்முடைய மார்க்கத்திலேயே பெரிய குளறுபடியே என்ன அப்படின்னா, பெரிய ஆபத்து என்னென்றா, இந்த அரைகுறை அறிஞர்கள் தான் மார்க்கத்துக்கும் ஆபத்து, ஈமானுக்கும் ஆபத்து. ஃபார்சியில், பெர்ஷியன் லாங்குவேஜில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாரசீகத்தில், நீம் ஹக்கீம் ஜான் ஹத்ரஸ்த், நீம் முல்லா ஈமான் ஹத்ரஸ்த். ஒரு அரை வைத்தியன் உயிருக்கு ஆபத்து, ஒரு அரை வைத்தியனால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், ஒரு அரைகுறை அறிஞனால் ஈமானுக்கே ஆபத்து ஏற்படும் என்று சொல்வார்கள். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. சில பேர் தாயிகள், சில அழைப்பாளர்கள் தங்களுடைய நான் ஒரு அழைக்கக்கூடியவன் என்பதை தாண்டி தங்களை பெரிய அறிஞர்களாக நினைச்சிட்டு ஃபத்வா கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃபத்வாவின் விளைவுதான் இந்த மாதிரி தீய விளைவுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்துது. ஹபீபி என்பது ஒரு சினிமா, ஒரு திரைப்படம். சினிமா மார்க்கத்தில் ஹலாலா ஹராமா அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஹபீபி மூலமா சினிமாவை ஹலாலாக்குவதற்கான ஒரு தீய முயற்சி நடக்கின்றது, ஒரு தீய முயற்சி. ஏன் அது தீய முயற்சின்னு சொல்றேன்னா, சினிமா என்பது எவ்வளோ ஒரு பாரதூரமான ஹராம், எவ்வளோ மோசமான தீய விளைவுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்துது, ஒரு தீய பிரதிபலிப்புகளை சமுதாயத்தில் ஏற்படுத்துது, இளைஞர்களை வழிகெடுக்குது, இளம் பெண்களை வழிகெடுக்குது. நீ சமுதாயம் சீரழிஞ்சு போதை கலாச்சாரம், ஓடிப்புற கலாச்சாரம், விபச்சார கலாச்சாரம், எல்லா கலாச்சாரத்துக்கும் காரணமே சினிமாவும் சினிமாக்காரர்கள் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சினிமாக்காரர்களுக்கு தெரியும், நான் சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிச்சா ஒரு பெருங்கொண்ட இளைஞர் சமுதாயத்தை நான் நாசமாக்குறேன் அப்படின்னு சினிமா நடிக்கிறோம்னு தெரியும். ஆனா பணத்துக்காக, அற்பமான பணத்துக்காக நாக்கை தொங்க போட்டு அலையக்கூடிய நாயாக மாறி என்ன பண்றான், ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி நடிக்கிறான். ஒரு சினிமாக்காரர் தண்ணி அடிச்சானா, சாராயம் குடிச்சானா, ஒரு பெருங்குண்ட இளைஞர் சமுதாயத்தை கெடுக்கிறேன் என்பது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்றான், தண்ணி அடிக்கிறான் காசுக்காக வேண்டி. அவன் பெண்களை சீன்றான், பெண்களை வந்து பாலியல் வன்முறை செய்யறான், பெண்கள் பாலியல் பலாத்காரம் நடத்துறான், பெண்களை வந்து யூடிசிங் பண்றான். இது எல்லாத்துக்கும் காரணம் சினிமா. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு கேடுகட்ட சினிமா என்ற ஒரு கலாச்சாரம் சமுதாயத்தில் அவ்வளவு பெரிய தாக்கத்தை, அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சினிமாவை 1400 வருடங்களாக ஸ்ட்ராங்காக நின்று ஹராம் என்று சொல்லி வந்த மார்க்கம், இந்த மாதிரி சில நுனிப்புள் மேயக்கூடிய சோகால்டு அறிஞர்கள், தங்களை அறிஞர்கள் என்று பிரபலப்படுத்திக்கிறாங்களே, இவங்களுடைய நிலைமையினால என்ன ஆகுதுன்னா, அந்த சினிமாவை ஹலாலாக்கக்கூடிய முயற்சி நடக்குது இந்த ஹபீபி போன்ற திரைப்படங்களால். இந்த ஹபீபிங்கிற படத்தை பத்தி எனக்கு ஒன்று கேட்டார், நான் பார்க்கல அதை. ஆனால் சொன்னாரு அதுல லவ் சீன்லாம் வருது, ஏன்னா முஸ்லீம்களை வந்து நல்ல அழகான குடும்ப அமைப்பை காட்டியிருக்காங்க. அப்போ நம்ம நல்ல குடும்ப அமைப்புனா ஒரு தீன்தாரியா, இபாதத்தாலியா, தொழுகையாளியா, நல்ல பெண்கள் பர்தா ஹிஜாபோடு இருக்கிற மாதிரி அப்படின்னு காட்டியிருக்கிறாங்களா அப்படின்னு. இல்ல அறகுறை பர்தா மாதிரி தான், ஆனா ஒரு நார்மல் குடும்பம் மாதிரி, அவங்களுக்குள்ளே லவ் நடக்கிற மாதிரி, அன்பு நடக்கிற மாதிரி, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் ஆண் பெண் லவ் பண்ற மாதிரி, இந்த மாதிரிலாம் காட்டுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அருமைக்குரியல ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஒரு விஷயத்தை ஹராம் ஹலால் என்று தீர்மானிப்பதற்கு மார்க்கம் கூறக்கூடிய அளவுகோல் என்ன, மார்க்கம் கூறக்கூடிய அளவுகோல் என்ன, அந்த அளவுகோலை தான் பார்க்கணும். உதாரணமா, இன்னைக்கு சாராய ஹராம், ஏன் மார்க்கம் ஹராம் சொல்லுது? அது மதுவா இருக்கட்டும், வைனா இருக்கட்டும், பீரா இருக்கட்டும், விஸ்கியா இருக்கட்டும், ரம்மா இருக்கட்டும், பட்டச்சாராயமா இருக்கட்டும், கள்ளச்சாராயமா இருக்கட்டும், பனங்கல்லா இருக்கட்டும், என்ன கல் எந்த பேர்ல இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே ஹராம். அல்லது லிக்யூட், இது நான் சொன்ன லிக்யூடு, அது சாலிட் எடுத்தீங்கன்னா கொக்கைன், பிளாக் ப்ரௌன் சுகர், இந்த மாதிரி போதைப் பொருட்கள், அல்லது வந்து சுனாமி கிராமி இந்த மாதிரி பேர்கள் உள்ள பவுடராக, லிக்யூடாக இருந்தாலும் சரி, அல்லது கேஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே ஹராம். ஏன் ஹராம் அப்படின்னா, மார்க்க அறிஞர்கள் தான் அதற்கு அதற்கு காரணங்களை ஆராய்ந்து ஃபத்வா கொடுக்க வேண்டும். இந்த அரைகுறை அறிஞர்கள் அல்ல, இந்த நீ முல்லாக்கள் அல்ல, நீ முல்லான அரைகுறை ஆலிம்கள், இவர்கள் அல்ல.
ஏற்கனவே நமக்கு பெரிய அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்குது, ரசூலுடைய ஹதீஸ் இருக்குது, நம்முடைய மரியாதைக்குரிய பெரும்பெரும் உலமாக்கள் இமாம்கள் இருக்காங்க, பெரும்பெரும் முஹத்திஸ்கள் இருக்காங்க, பெரும்பெரும் சலஃபு சாலிஹீன் இருக்காங்க. அவங்களாம் நமக்கு எது ஹலால் எது ஹராம் அழகா தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்க நம்ம சட்டங்கள் வகுக்கப்படுது. அந்த அடிப்படையில் சாராயம் ஹராம்னா அதுல உள்ள போதைங்கிற தன்மை தான் ஹராம், போதைக்கு ஹராம். அந்த போதை இல்லைண்டா சாராயம் ஹலால். நீங்க ஒரு பாட்டில்ல சாராயம் எழுதி ஒட்டி வச்சுட்டீங்க, ஆனா அது உள்ள ஜூஸ் இருக்குது, ஹராம் இல்லை. அல்லது நீங்க சாராய பாட்டில் வச்சீங்க, ஒரு சாராயத்தை பிடிச்சி பாட்டில் வைக்கிறீங்க, அது 3 மாசம் 4 மாசம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் அப்படி போட்டீங்க, போக பார்த்தா அதுல சுத்தமா போதையே இல்லை, போதெல்லாம் ஃபுல்லா இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்க சாராயம் வச்சிருந்தாலும் சரி, அல்லது சாராயம் அதுல பேர் ஒட்டி வச்சிருந்தாலும் சரி, அதுல போதை தன்மை இல்லை என்றால் அது ஹலால். அது ஹலால். உதாரணம் உங்களுக்கு எக்ஸலன்ட் சொல்லி, உங்களுக்கு பனங்கல் பனைமரத்துல கீரை எடுப்பாங்க, பனங்கல் இது ஹராம். ஏன் அது போதை இருக்குது. அதே பனங்கல்ல கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்துட்டீங்கன்னா அது பேர் பனஞ்சாறு, பதநீர் 15 உடம்புக்கு ரொம்ப புஷ்டியான ஆரோக்கியமான பானம். அப்போ அதே பனஞ்சாறு தான் சுண்ணாம்பு கலக்கிறதுக்கு முன்னாடி அது பேர் பனங்கல். அந்த பனங்கல் ஹராம். ஏன் அதுல போதை இருக்கிறதுனால. அதே நேரத்துல அதோட போதைத்தனம் போயிட்டா அது ஹலால். இன்னைக்கு அரபு நாடுகள் சவுதி அரேபியா பார்த்தா பீர்னு போட்டிருப்பான், பார்லி பீர் அப்படின்னு போட்டிருப்பான், அது பேர் பீர் தான். அதுல பார்லி இருக்கும், ஆனா அதுல போதைத்தன்மை இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் தரக்கூடியது, எல்லாரும் வாங்கி குடிப்பாங்க, பெரிய பெரிய ஆளுங்களாம் வாங்கி குடிப்பாங்க. அதை பீர்னு போட்டுருது, பீர்னு போட்டனால பீர் ஹராம் ஆயிடாது, பீர்னு பேருனால ஹராம் ஆயிடாது. அதுல உள்ள எதனால ஹராம், போதைங்கிற தன்மை ஹராம். அப்ப அந்த போதை தான் ஹராமுக்கு காரணம்ன்றோட அது லிக்விடா இருந்தாலும் ஹராம், அல்லது சாலிடா இருந்தாலும் ஹராம், பவுடரா இருந்தாலும் ஹராம், கேஸா இருந்தாலும் ஹராம், எந்த ரூபத்துல இருந்தாலும் ஹராம். இப்ப இன்னைக்கு புதுசா ஒரு போதைப் பொருளை கண்டுபிடிக்கிறான், இந்த பொருளை கலந்து சாப்பிட்டா அது ஹலாலான்னு கேட்டா நம்ம அடுத்த வாரத்தை கேட்போம், அதையே கலந்து சாப்பிடுறான், போதை கேண்டியா, அப்ப ஹராம், முடிஞ்சு போச்சு. அப்ப மார்க்கம் தெளிவா இருக்குது. இந்த மார்க்க ஃபத்வா கொடுப்பதற்கு ஆழ்ந்த அறிவு வேண்டும், நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு போறதோ இல்ல அரகுர முல்லாக்களோ அரகுர ஆலிம்களாலோ மார்க்க ஃபத்வா கொடுக்க முடியாது. ஆழ்ந்த அறிவு வேணும். அந்த அடிப்படையில இந்த சினிமா ஏன் ஹராம் அப்படின்னு பார்க்கணும். அதுல ஆபாசம் இருக்குது, பொம்பளை ஆம்பளை அவுத்து போட்டு ஆடுறாங்க, அதனால ஹராமா இல்ல. அதுல ஹராமான மியூசிக் இருக்குது, அதனால ஹராமா இல்ல. சில பேர் அதை பார்த்துட்டு அதுல ஆபாசம் வந்தா மட்டும் தான் ஹலாலு, ஹராமு. ஆபாசம் இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு காதலா பழகினால் அது ஹராம் இல்ல. எவன் சொன்னது? உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது யாரு? அல்லாஹ்வுடைய மார்க்கம் தெளிவா இருக்குது. சினிமா ஹராம் என்பதற்கு அது ஆபாசம் ஹராம் காரணம் அல்ல, அதுல உள்ள மியூசிக் காரணம் அல்ல, அல்லது அதுல விபச்சாரத்தையும் சாராயத்தையும் காட்டுறான் அது காரணம் அல்ல. வேற எதனால காரணம்? சரி, சினிமா ஹராம் என்பதற்கு சினிமா ஹராம் எந்த காரணம்? இந்த ஆழ்ந்த அறிவு இல்லாதனாலதான் நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு இன்னைக்கு ஹபீபி மாதிரி திரைப்படத்தை இது ஹலாலாக்கிடலாம், இதை பார்க்கலாம், பெண்கள் குடும்பத்தோட போய் பாருங்க, இல்ல ஃபேமிலியோட போய் பாருங்க. ஏன்? மார்க்க அறிவு இல்ல, மார்க்க ஞானம் இல்ல, ஆழமான அறிவு இல்ல, நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு மார்க்கத்தை சொல்றது. இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் மார்க்கத்திற்கு ஆபத்தானவர்கள், சமுதாயத்தை வழிகெடுத்துருவாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பிரபலமான பேச்சாளர் பேசுறாரு, எல்லாரும் குடும்பத்தோட போய் ஹபீபியை பாருங்க, அஸ்தோஃபிருல்லாஹ், இத்தனை காலம் இதுதான் பாடுபட்டார் அவரு. அல்லாஹ் ரசூல் ஆகிரத்துன்னு பேசினாரு இவ்வளவு காலமா, நீ குடும்பத்தோட ஹபீபிக்கு தஷ்கீல் பண்றாரு, ஹபீபி படத்தை பாருங்கன்னு சொல்றாரு. இதுதான் மார்க்க அறிவுக்கு அடையாளமா? அல்லாஹ் பிரித்து காட்டுறான் யார் யாரெல்லாம் மடையர்கள் யார் யாரெல்லாம் அறிஞர்கள் சொல்லிட்டு. இன்னொரு அறிஞர் பேர் போரில் ஒருத்தருக்காரு, அவர் சொல்றாரு குர்ஆன்ல ஹதீஸ் ஆதாரம் இருக்கிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடித்தார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடித்தார்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். குர்ஆன்ல ஆதாரம் காட்டுறான் ஹபீபியை ஹலாலாக்கிறதுக்கு. எவ்வளவு பெரிய அநியாயம்! ஹராம் என்பதற்கு காரணம் அதுல ஆபாசம் இருக்குதுங்கிறதுக்காண்டியோ, மியூசிக் இருக்குதுங்கிறதுக்காண்டியோ, அதுல வட்டிக்கு பணம் வாங்கி தான் சினிமாவை எடுக்கிறான் அப்படிங்கிறதுக்காண்டியோ, இதெல்லாம் அடுத்தடுத்த ஹராம்கள். பேசிக் சினிமா ஹராம் என்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? இஸ்லாத்தினுடைய ஆணிவேர், அடிப்படை, அஸ்திவாரமே உண்மை, சத்தியம். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இஸ்லாத்தை பொறுத்தவரை உண்மைக்கு தான் மரியாதை, உண்மைக்கு தான் முக்கியத்துவம், உண்மை மட்டும்தான் எல்லாமே. அதனுடைய கபருடைய வாழ்க்கையிலிருந்து ஆகிரத்து வாழ்க்கை வரைக்கும் அத்தனையும் சத்தியம், உண்மை. உண்மையை மட்டும்தான் இஸ்லாம் பேசும். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நபிமார்களை பற்றி அவர் உண்மைப்படுத்துபவர்கள், அவர் உண்மையாளர்கள். ஏன் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கடைசி வரைக்கும் மக்கத்து குஃபார்கள் வச்சிருந்த பேர் என்ன? சாதிகுல் அமீன், உண்மையாளர், உண்மையை பேசுறவரு. ஏன் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்த அல்லாஹ் நபியாக? அவர்கள் நபியா ஆக்கப்படுவதற்கு முன்பாக கூட விளையாட்டுக்கு கூட அவர்கள் கற்பனை செய்ய சொன்னது கிடையாது, வடிவமைத்து ஃபேப்ரிகேட் பண்ணி எதையும் சொன்னது கிடையாது. அவங்க இந்த கற்பனை பொய்யான செய்தி சொன்னது கிடையாது மக்கள்கிட்ட. அவங்க நபியா ஆக்கப்படுவதற்கு முன்பு கூட உண்மையாளர்களாகவே இருந்தால் உண்மையாளர் போற்றப்பட்டார்கள். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே சத்தியம், உண்மை. சினிமாவுடைய அடிப்படையே கற்பனை, பொய். எப்படி இருந்து ஒன்னாகும்? சினிமாவுடைய அடிப்படையே கற்பனைங்க.
அதுல ஆபாசமே இல்லை, சினிமால ஆபாசமே இல்லை, சினிமால விபச்சாரம் காட்டல, சினிமால வந்து சாராயத்தை காட்டல, சினிமால வந்து மியூசிக் இல்லை, அது சினிமால எந்த ஹராமே இல்லை, ஆனா பியூர் படமா எடுக்கலாம் அப்படின்றாலும் அதுவும் நடிப்பு தானே, அதுவும் நடிப்பு தானே. நடிப்புங்கிறதுக்காக வேண்டி அதுல பியூர் படமா இருக்கிறதுக்காண்டி தங்க ஊசிங்கிறதுக்காண்டி கண்ணுத்தி குத்திக்க முடியுமா? ஊசி ஊசி தானே, தங்கத்துல இருக்குதுங்க, அதனால கொஞ்சம் கண்ணிலையும் குத்திங்க எடுத்து குத்த முடியுமா? தங்கத்துல இருக்கிறது தகரத்துல இருக்குதுங்க, ஊசி ஊசி தானே. அருமைக்குரியவர்களே, சினிமாவுடைய அடிப்படையே கற்பனை. கற்பனை இல்லை, நாங்க சினிமா இல்ல. என்ன சில படம் இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது, தழுவி எடுக்கப்பட்டது, உண்மை சம்பவம் அல்ல. அப்ப அந்த அடிப்படையில சினிமா என்பதே அது வந்து கற்பனை என்பதனால், நடிப்பு என்பதனால். உதாரணமா எனக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டான், நானே அதை சொல்றேன், எனக்கு இப்படி அநியாயம் பண்ணிட்டான், இப்படி பண்ணான், என்னை இப்படி அடிச்சான், என்னை உதைச்சான், என்னை திட்டினான், என்னை வந்து ரோடியில் வச்சு மிரட்டினான், இப்படிலாம் பண்ணான், என்னை ஜெயிலில் வச்சு சித்திரவதை பண்ணான் அப்படின்னு எனக்கு நடந்ததை நான் சொல்லும் பொழுதுதான் உண்மை. எனக்கு நடந்ததாக, எனக்கு நடந்த விஷயத்தை இன்னொருத்தர் நடித்து காட்டினால் அது நடிப்பு. எனக்கு நடந்ததை இன்னொருத்தர் உண்மையாக இருக்கட்டும், பியூர் உண்மை, பியூர் உண்மையா சொல்றாரு, அக்மாருக்கு உண்மையா சொல்றாரு, ஐஎஸ்ஐ முத்திரையோட உண்மையா சொல்றாரு, ஆனால் நடிச்சு காட்டுறாரு, நடிப்பது. அருமைக்குரியவர்களே, இஸ்லாத்தில சினிமா ஹராம் என்பது ஏனென்றால் அது கற்பனை என்பதனால். இஸ்லாத்தில கற்பனை கிடையாது. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹு அம்மா யசிஃபூன், சுப்ஹானல்லாஹு அம்மா தசிஃபூன். அவர்கள் கற்பனை செய்யக்கூடிய கற்பனைகளை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவன். ஏன் அல்லாஹ் உருவம் கிடையாது? ஏன் அல்லாஹ் வித்தியாசம்? இன்னைக்கு மனிதர்கள் கடவுளுக்கு அவன் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவம் வச்சுக்கிறான். எதுக்கு என்ன காரணம் சொல்றான்? எனக்கு ஒரு உருவம் வச்சுக்கிட்டாதான் நான் கடவுள் என்ன பார்த்துருக்கான் நம்பிக்கை வரும். நல்ல இடத்துல வச்சுக்கிறான், அது இஸ்லாம் அனுமதிக்கிறது இல்லையே, அது கற்பனை. அல்லாஹ் எந்த ரூபத்தில், எவ்வளவு அழகான ரூபத்தில் உருவம் வைத்தாலும் அது கற்பனை. இஸ்லாத்துல கற்பனைக்கு இடம் இல்லை. சினிமா என்பது அடிப்படை கற்பனை. அப்ப அந்த கற்பனைனால சினிமா ஹராமே தவிர அதுல ஆபாசம் இருக்குதுங்கிறதுக்காண்டியோ, விபச்சாரம் இருக்குதுங்கிறதுக்காண்டியோ, அசிங்கம் இருக்குதுங்கிறதுக்காண்டியோ, அல்லது வந்து வட்டிக்கு வாங்கி சினிமா எடுக்கிறாங்கிறதுனாலயோ, அல்லது வந்து அதுல வந்து மியூசிக் இருக்கிறதுனாலயோ இதுவல்ல காரணம். இந்த ஆழமான கருத்துக்களை புரியாமல் நுனிப்புள் மேஞ்சிட்டு ஹபீபி படத்தை எல்லாருமே பாருங்க, என்ன அநியாயம் இது. சோழ இன்னைக்கு சினிமா கலாச்சாரத்தினால் எவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடக்குது, கண்கூட பாக்குறோம். சினிமா கலாச்சாரத்தினால் எவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடக்குது, கண்கூட பாக்குறோம். இன்னைக்கு இதுல இன்னொரு வாதம் ஒண்ணு வைப்பாங்க. என்ன வாதம் தெரியுமா? இதுக்கு முன்னாடி சினிமாவை வைத்துத்தான் இத்தனை ஆண்டுகளாக, 110 ஆண்டுகளாக, 120 ஆண்டுகளாக முஸ்லிம் சமுதாயத்தை தீவிரவாதிகளாக காட்டினார்கள், முஸ்லிம் சமுதாயத்தை அநியாயக்காரர்களாக காட்டினார்கள், முஸ்லிம் சமுதாயத்தை கெட்டவர்களாக காட்டினார்கள். ஆமா, காட்டினா அவன் ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து ஒரு பொய்யை மக்கள்கிட்ட திணிக்க பாக்குறான். ஒரு ஆயுதம், சினிமாங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து மக்கள்கிட்ட ஒரு பொய்யை திணிக்கிறான். முஸ்லீம் எல்லாம் கள்ள கடத்திருக்காங்க, முஸ்லீம்கள்லாம் வந்து போதைப் பொருள் கடத்துறவங்க, முஸ்லீம்கள்லாம் பாம்பு வைக்கிறவங்க, முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிங்க அப்படின்னு காட்டுறான். அவன் ஒரு ஹராமான ஆயுதத்தை கையில் எடுத்து அதை பயன்படுத்துறான்னு சொன்னா நான் என்ன கேட்கிறேன், அந்த ஹராமான பிரச்சாரத்தை எதிர்ப்பதற்காக அதே ஹராமான ஆயுதத்தை நம்மளும் கையில் எடுக்கலாமா? அவன் சொன்ன அந்த அவதூறு பிரச்சாரத்தை மறுப்பதற்காக அதே ஹராமான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கலாமா? அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று நம்முடைய எதிரிகள் தீர்மானிப்பதா நமக்கு? ஏங்க, நாம என்ன எடுக்கணும், எந்த ஆயுதத்தை கையில் எடுக்கணும், எந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணணும், எந்த மாதிரி டிஃபென்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி அவதூறுகளை தடுக்கணுங்கிறத நமக்கு அல்லாஹ் ரசூலும் தீர்மானிச்சு சொல்றதா, அல்ல நம்முடைய எதிரி தீர்மானிக்கிறதா? இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டாமா? நான் ஒண்ணு கேட்கிறேன், இன்னைக்கு 110 வருஷமா நடந்த பிரச்சாரம், இஸ்லாத்திற்கு எதிராக தீவிரவாதி 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 பிரச்சாரம் பண்ணா அந்த கற்பனை போய் மக்கள்கிட்ட நின்றுச்சா? கொஞ்சம் யோசிக்க கேளுங்க, மக்கள்கிட்ட நின்றுச்சா? அப்படி நின்றால் அந்த கற்பனை பொய் என்றால், அந்த கற்பனை உண்மை என்றால், இன்னைக்கு தீவிரவாதி தீவிரவாதின்னு காட்டுறான், முஸ்லீம்களை மோசமானவன்னு காட்டினான், முஸ்லீம்களை வந்து நிம்பிள்கின்னு சொல்லி அவனுக்கு தமிழே வராதுன்னு காட்டினான், முஸ்லீம்கள் எல்லாம் வந்து போதைப் பொருள் காட்டுறதுன்னு காட்டினான், கள்ளக்கடத்தல் பண்றதுன்னு காட்டினான், எல்லாம் காட்டினான். ஆனா நடந்துச்சா? அது மக்கள்கிட்ட நினைச்சதா? மக்களுடைய மூளைச்சலவை செஞ்சான், மூளைச்சலவை ஆனது. ஏனென்றால் பொய்க்கு அஸ்திவாரம் கிடையாதுங்க. கொஞ்ச நாள்ல இந்த பொய் பல்ல இழிச்சிரும், கொஞ்ச நாள்ல பல்ல இழிச்சிரும். அப்ப என்னாச்சு? மக்கள்கிட்ட அது எடுபடவே இல்லை என்றால் சகோதரர்களே, அவர்கள் செய்த பிரச்சாரத்தில் 100 வருஷமா 110 வருஷமா குறிப்பா இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த அவதூறு பிரச்சாரம் உண்மையாக இருந்தால், மக்கள் நம்பி இருந்தால், இன்னைக்கு ஒரு பை இஸ்லாத்துக்கு வரமாட்டான், ஒரு இந்து கூட இஸ்லாத்துக்கு வரமாட்டாரு, ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வரமாட்டாரு, ஒரு முஸ்லிம் இந்தியா உயிரோட வாழ்ந்திருக்க முடியாது. பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் முஸ்லிம்களை அடிச்ச கொண்டு இருப்பாங்க, தீவிரவாதி பயல, முட்டா பயல, முடக்குவாத பயல அப்படின்னு அடிச்சு கொண்டு இருப்பாங்க முஸ்லிம்களை. ஒரு முஸ்லிம் இந்தியாவில் வாழ விட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் 110 ஆண்டுகளாயும் இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரம் நடந்தும் அது மக்கள்கிட்ட ஏன் எடுபடனா? அது கற்பனை, அது பொய்,
அது ஒரு அவதூறு. அது அந்த நேரத்துல பாக்குறதுக்கு பெரிய எஃபெக்ட் ஏற்படுத்தும், கொஞ்ச நேரத்துல அது பள்ளி இடிச்சிடும். அது ஏன்னா கற்பனையுடைய விளைவு அதுதான், பொய்யுடைய விளைவு அதுதான். பார்க்க அந்த நேரத்துல பெரிய அலை மாதிரி வரும், பெரிய எதிர்ப்பு மாதிரி வரும், கொஞ்ச நேரத்துல பள்ளி இடிச்சிடும். அப்படிதான் அவன் பண்ண அவதூறு பிரச்சாரம் முறை பள்ளி இடிச்சு போச்சு. நீங்க அதே அவதூறு கையில் எடுத்து முஸ்லிம்கள் இப்படித்தான் இருப்பாங்க அப்படி நீங்க காட்டினீங்கன்னா கொஞ்ச நேரத்துல இதுவும் பள்ளி இடிச்சு போயிடும், கொஞ்ச நாள் இதுவும் பள்ளி இடிச்சு போயிடும். அவன் எப்படி அவன் எதிரி பயன்படுத்தக்கூட அதே ஆயுதத்தை நாம பயன்படுத்தணும்னா அப்ப நாம என்ன ஆயுதத்தை பயன்படுத்தணும், எந்த மாதிரி பிராக்டிஸை கையாளணும், தாவா பணிகள்ல தாவா காலத்துல எந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்துங்கிறத நம்ம எதிரி தீர்மானிச்சு கொடுக்குறதா? நமக்கு அல்லாஹ் ரசூல் தீர்மானிக்கிறதா, எதிரி தீர்மானிக்கிறதா? இதை அந்த தாயிகள் சொல்றவங்க அழைப்பாளர்கள் யோசிக்க வேண்டாமா? நீ சினிமா கலாச்சாரத்துல இளைஞர்கள் எப்படி சீரழிஞ்சு போயிருக்காங்க, நீ அந்த வாசலை லைட்டா திறந்து விட்டா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கொஞ்சம் அழைப்பாளர் உண்மையான இஹ்லாஸ் இருந்தா, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தா, சமுதாயத்தின் அக்கறை இருந்தா கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இத எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சீரழிஞ்சு போறதுக்கும் வழிகட்டு போறதுக்கும் உங்களுடைய இந்த ஒரு ஃபத்வா காரணமாயிடாதா? ஏதோ ஒரு பைத்தியக்கார படம் எடுத்திருக்கான், அந்த படத்துல கொஞ்சம் காட்சி அதை பார்த்து பொதுமக்கள் உணர்ச்சி வசப்படுதான். இன்னைக்கு பாக்குற சினிமா பார்த்து உணர்ச்சி வசப்படுத்தினா ஒரு அதிகாரம் இல்லாத, அல்லது எந்த அருகதையும் இல்லாத, எந்த அஸ்திவாரம் இல்லாத, எந்த பின்புலம் இல்லாத, எந்த அனுபவம் இல்லாத, எந்த அறிவும் இல்லாத ஆட்சியை கொடுத்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நாளைக்கு இதே நிலையை இளைஞர்கள் உருவாக்க நினைக்கிறீங்களா? நீங்க இதே சினிமா கலாச்சாரத்தை பார்த்து இளைஞர்கள் வழிகட்டு போன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு சின்ன ஓட்டை ஓபன் பண்ணி விட்டா அவ்வளவுதான், பெரிய பாதாளம் ஆயிடாது உள்ள நுழையறதுக்கு. இந்த அக்கறை வேண்டாமா உங்களுக்கு? ஹபீபிங்கிற படத்தை பார்த்து அவன் உணர்ச்சி வசப்படுற மாதிரி நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் குடும்பத்தோட போய் பாருங்க. எவ்வளவு கேவலமான வார்த்தை, ஒரு ஆலிம் ஒரு தாய் நின்றுகிட்டு எல்லாரும் சினிமா குடும்பத்தோட போய் பாருங்க. நீங்க பார்த்து தொலைச்சிக்கலாம், அதோட விட்டு தொலைங்க. உங்களோட மத்தவனை தூண்டுறீங்க சினிமா பார்க்க சொல்லி. நல்லா புரிஞ்சுங்க சகோதரர். இன்னொன்னு சொல்லுவாங்க, இல்ல சினிமா என்பது ஒரு நல்ல மீடியா, நல்ல மக்கள்கிட்ட செய்தி போய் சேரும். சினிமா வேறு, மீடியா வேறு, அதை புரிஞ்சுக்கணும். மீடியா என்பது ஒரு பொதுத்தளம், அதனுடைய பகுதி தான் சினிமா. சினிமா மட்டுமே மீடியா இல்ல. சினிமா விட்டு பாத்தீங்கன்னா நீ நான் யூடியூப்ல பேசுறேன், இதுவும் மீடியா தான். கேமரா முன்னாடி பேசுறேன், இதுவும் மீடியா தான். ஜும்மால பேசணும், இதுவும் மீடியா தான். ஜும்மாவோட சிறந்த மீடியா என்ன இருக்க முடியும்? அப்ப நாம நம்முடைய எதிரி நம்மளை பத்தி தீவிரவாதி, நம்மள பயங்கரவாதி அப்படின்னு அவதூறு பிரச்சாரத்தை பரப்புறான்னு சொன்னா அதே பிரச்சாரத்தை நம்மளும் கையில் எடுக்கக்கூடாது. நாம எதிர் பிரச்சாரத்துக்கு நினைக்கணும், அந்த மக்களை படிப்பை கொடுக்கணும், கற்பிக்கணும். இல்லங்க இதெல்லாம் பொய்யுங்க, இதெல்லாம் அவதூறு, இது கற்பனை, சினிமா பத்தி நம்பாதீங்க. உண்மையான முஸ்லீம் பக்கத்து முஸ்லீம் பாரு, ஏத்தோட்டு முஸ்லீமை பாரு, அவனோட பிராக்டிகல் லைஃப பாரு, தினந்தோறும் அன்றாடம் அவனுடைய சர்வைவுக்கு அவனுடைய வாழ்வியலுக்கு எப்படி போராடுறான் இதை பாரு, சினிமா பத்தி ஏமாந்துறாத என்று கற்பிக்க வேண்டுமா? அதே சினிமா நம்மளும் கையில் எடுத்து இல்ல நல்லவன் காட்டணுமா? யோசிங்க. நாம் எந்த முறையில் செய்ய வேண்டும், நம்முடைய தாவா எப்படி அமைய வேண்டும், நாம் எப்படி பிரச்சாரம் செய்ய வேண்டும், இஸ்லாத்தை எப்படி கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய அல்லாஹ், நம்முடைய ரசூல், நம்முடைய சஹாபாக்களும், நம்முடைய மூத்த உலமாக்களும், சலப்பு சாலிகளும் தீர்மானிக்க வேண்டுமா? யாரோ ஒருத்தர் எதிரி நம்ம தீர்மானிக்கணும், RSS காரன் தீர்மானிக்கணுமா? அருமைக்குரியல இந்த விஷயங்களை ஞாபகம் வைத்து தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஹபீபி என்ற சினிமா என்பது முழுக்க முழுக்க ஹராம், அது மாற்று கருத்தே கிடையாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தர் நண்பர் சொன்னாரு, மீடியாக்கள்லாம் பார்த்தேன், அப்படி ஏதோ ஒரு படம் வந்திருக்குது, அந்த படத்துல முஸ்லீம்கள் ரொம்ப உயரா சொல்லிருக்காங்க, அப்படியா இப்படி ஆச்சா பூச்சாண்டாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த ஒரு நண்பர் ஒருத்தட்ட அது என்னப்பா அந்த படத்துல ஏதோ ரொம்ப உயர்வா சொல்றாங்களே, அந்த சீனை எடுத்து காட்டினா அந்த ஒரே ஒரு சீனுங்க, அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது எல்லாம் நடிப்பு இப்போ கைதியை கொண்டு போகும்போது பிஸ்டல் வந்து லோட் பண்ணி வச்சிருக்கான். அது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் பார்க்குறான், ஏன்பா பிஸ்டல் லோட் பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கிறான். இல்லை கைதி வந்து முஸ்லீமு, அதனால எப்போனாலும் தப்பிச்சு கூட சுட்டுக் கொள்றதுக்காண்டி நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த போலீஸ்கார் கேட்கறாரு, நானும் முஸ்லீம் தான், அப்ப என்னை சுடுவியா? என்னை சுடுவியா? அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த மாதிரி சினிமாக்கள் வர வேண்டும். அப்ப இந்த உம்மத்து எந்த அளவுக்கு பைத்தியகரத்தனமான உம்மத்தா இருக்குது. ஒரு கற்பனையை சொல்றான், ஒரு பொய்யை சொல்றான், ஒருத்தன் நடிக்கிறான், நானும் முஸ்லீம் தான், என்னை சுடுவியா அப்படின்னு ஒருத்தர் கேட்ட உடனே இந்த படம் அப்படிப்பட்ட படம், இப்படிப்பட்ட படம், இது வானத்தின் பூமிக்கு குதிக்கின்ற படம், இது அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை வாங்கி தரும் படம். ஆகவே மக்கள் இந்த படத்தை லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த ஒரு சீனுக்கு இதை பார்த்தோன்னே என்ன இது பைத்தியகரத்தனமாக நண்பர்கள் அடுத்த சீன் எடுத்து காட்டினார். ஹசரத் அதே படத்துல இந்த சீனை பாருங்க காட்டுறாரு. அந்த சீன்ல அந்த அதே கைதி அவன் அந்த பொண்ணுடைய லவ்வுக்காண்டி ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த லவ்வுக்காண்டி இந்துவா மாறுறான், கோயில்ல போய் பொட்டு வச்சுக்கிறான், சாமி கும்பிடுறான், கோயில்ல உட்காந்து அதையும் காட்டினாரு. அப்ப அதையும் சிலாய் சொல்லுங்களேன். ஒரு படத்துல ஒரு இளைஞன், முஸ்லீம் இளைஞன், மாஷா அல்லாஹ், ஒரு இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணுவதற்காக கோயில்ல போய் பொட்டு வச்சு சாமி கும்பிட்டான். ஆகவே இந்த படம் சொல்லுங்க, அதையும் சொல்லுங்களேன். அப்ப இது உண்மை, அது உண்மையா தானே இருக்கும்.
அருமைக்குரியவர்களே, தயவு செய்து தாய்கள்கிட்ட கேட்கிறேன், இந்த பயான் நான் குறிப்பா பொதுமக்களை சொல்றதை விட இந்த அரகுர ஆலிம்கள் இருக்காங்க பாருங்க, இந்த ஆலிம் சோக்கால்டு ஆலிம்கள், அவங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து உம்மத்தை வழிகெடுக்காதீங்க. அழைப்பு பணிங்கிறத உம்மத்தை வழிகெடுக்காதீங்க. பொதுமக்களே, இந்த மாதிரி அரகுர ஆலிம்கள்ட்ட கவனமா இருங்க, உஷாரா இருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே பழமொழி மறுபடியும் சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், எஸ் அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். அல்லாஹ் மக்களே, நபியே உங்க இடத்துல வந்து சூதாட்டத்தை பற்றியும் சாராயத்தை பற்றியும் கேள்வி கேட்கிறார்கள். இஸ்முஹுமா கபீர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீ பதில் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதிலே பெரிய பாவம் இருக்குது, இதுல சாராயத்துல. அதே நேரத்தில் மனாஃபியுல் லின்னாஸ், மக்களுக்கு நிறைய நன்மை இருக்குது. அல்லாஹ் சொல்ல அளவுகளை பாருங்க. ஒரு பொருளை ஹராமா ஹலாலா என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்துற அளவுகளை பாருங்க. இதுதானே நமக்கு அளவுகோல், இதுதான் நமக்கு அளவுகோல். அல்லாஹ் தெரியாம சொல்லலாம். சாராயத்தை பத்தி கேட்கறாங்க, ஏன்னா உவர்றது இல்லானோ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த சாராயத்தை பத்தி ஒரு தெளிவா ஒரு விளக்கம் சொல்லுங்க, இப்ப குடிக்கலாமா வேணாமா, குழப்பமா இருக்குது எங்களுக்கு அப்படின்னோடனே அவங்களே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறாங்க, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கு சாராயத்து விஷயத்தை தெளிவான விளக்கத்தை கூட அல்ல அப்படின்னோடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான். எப்படி சொல்றான்? தெளிவா சொல்றான். ஹராம்னு சொன்னா அடுத்த வாரத்தை முடிஞ்சிருக்கும், உங்க மேல் சாரா ஹராமாக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அதோட முடிஞ்சிருக்க மேட்டர், யாரும் ஏத்து கேள்வி கேட்க போறதில்ல. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத் நாள் வரை இந்த உம்மத்து ஹராம் ஹலாலை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். எப்படி வழிகாட்டுறான்? குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதுல வந்து பெரிய பாவம் இருக்குது. மனாஃபியுல் லின்னாஸ், மக்கள் நன்மை இருக்குது. சினிமா மாதிரிங்க, சினிமாங்கிறது பெரிய பாவம். சினிமா கலாச்சாரமே சீரழிக்கும் கலாச்சாரம், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுல உங்களை மாதிரி அந்த ஹபீபி மாதிரி ஒன்று நன்மைகள் இருக்கலாம். அல்லாஹ் சொல்றான், எப்படி தீர்மானிக்கணும்? சில நல்லது இருக்குத்தானே செய்து, எப்படி தீர்மானிக்கணும்? குல் இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபைஹிமா. அல்லாஹ் அக்பர், இதை விட தெளிவா என்னங்க வேணும்? இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபைஹிமா, அதிலே உள்ள நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம், நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம். தெளிவா சொல்லிட்டான் அல்லாஹ். இப்ப சொல்லுங்க, சினிமால ஒரு ஹபீபி வரலாம், ஒரு கபீபி வரலாம், ஒரு குபீபி வரலாம், என்ன வேணா வந்துட்டு போட்டோம், 1-2 படம் விரலுடைய படம். ஆனால் ஒவ்வொரு மூமின் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். அந்த தாய் சொன்னாரு, இந்த அழைப்பாளர் சொன்னாரு, இந்த சோக்கால்டு அறிஞர் சொன்னாரு, குப்பையில தூக்கி போடுங்க. உங்க மனசாட்சி படி சொல்லுங்க, சினிமாவில் நன்மை அதிகமா தீமை அதிகமா? தீர்மானிங்கள். நன்மை அதிகமா தீமை அதிகமா? தீர்மானிங்க. ஆக அருமைக்குரியவர்களே, இந்த ஹபீபி என்ற திருமணம், இந்த ஹபீபி என்ற இந்த திரைப்படம் மக்களை வழிகெடுக்கக்கூடிய திரைப்படம், இஸ்லாமிய சமுதாயத்தை வழிகெடுக்கக்கூடிய படம், முஸ்லிமோட ஈமானை பாழாக்கக்கூடிய படம். இதுல எந்த அறிஞர் சொன்னாலும் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் சொல்ற அல்லாஹ் விளக்கத்தை உங்களை விளங்க வச்சானா பகிரங்கமா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கக்கூடிய பாக்கி தருவானாக. இந்த மாதிரி குழப்பங்களை விட்டு, இந்த மாதிரி ஃபித்னாகளை விட்டு பாதுகாத்து உண்மையான தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை ஹயாத்தாக்கி நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமானையும் கற்பையும் அல்லாஹ் பாதுகாத்து சொர்க்கத்திலே மர்மை நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அவருடைய ஷஃபாத்துக்கு தகுதியாகி அவர்களோடு சேர்ந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல பிரவேசிக்கக்கூடிய பாக்கியை தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.